இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உங்க மேல இருக்கிற மரியாதைக்காக தான் நான் இங்க அமைதியா உட்கார்ந்திருக்கேன். மகேஷ் சார், மகேஷ் சார், நீங்களா அன்புவை கடத்தி இப்படி சித்திரவதை பண்ணி வச்சிருக்கீங்க? ஐயோ, என்னால தாங்க முடியலையே. ஆமா, நான் தான். யாரையும் காயப்படுத்தாம உன்னை யாராவது காயப்படுத்தினாலும் வெளியே சொல்லிக்க தெரியாம உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியை மட்டுமே கொடுத்துட்டு ஒரு குழந்தை மாதிரி இன்னோசென்ட்டா இருக்கிற உன்னை லவ்ங்கிற பேர்ல இந்த ராஸ்கல் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இப்ப எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கான்ல, அத பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? என்னால முடியாது. நான் நல்லவன் தான், ஆனா முட்டாள் இல்ல. ஆனா நீங்க நடந்துக்கிறது அப்படியே சார் இருக்கு. இத்தனை நாள் அன்பு கூட பழகியும் அன்பு குணத்தை புரிஞ்சுக்க முடியலன்னா அது முட்டாள்தனம் தானே சார். அன்பு நீங்க காட்டின அன்புக்கு மரியாதை கொடுத்து காதலிச்ச பொண்ணையே விட்டு கொடுக்க தயங்காத அவரு உயிருக்கு உயிரை காதலிக்கிற பொண்ணு கிட்ட அத்துமீறுவார்னு நீங்க நம்பினீங்கன்னா அதுக்கு பேரு முட்டாள்தனம் தான் சார். அன்பதே இத பண்ணிருக்காருன்னு நம்பி ஆள் வச்சு நீங்க அடிச்சோம். உங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசாம மரியாதை கொடுத்து அடி வாங்கின அந்த மனுஷனை போய் காதலுக்கும் அவர் கண்ணியத்துக்கும் கலங்கத்தை உண்டு பண்ணிருப்பாருன்னு நீங்க நம்பினீங்கன்னா அது முட்டாள்தனம் தானே சார். மொத்த கம்பெனியுமே அன்பு அன்புன்னு தலையில தூக்கி கொண்டாடின மனுஷனை உள்ள நுழைஞ்சதுமே பொம்பளை பொறிக்கிற சொன்னவ சார் நானு. அப்படிப்பட்டனா கண்ணீர் சிந்திர கூடாதுன்னு என் விருப்பத்தெல்லாம் எனக்கே தெரியாம தேடி தேடி கண்டுபிடிச்சு உதவி செஞ்ச மனுஷன் என் விருப்பமே இல்லாம என்னை தொட்டிருப்பாரு நினைக்கிறீங்களே, அதுக்கு பேரு முட்டாள்தனம் தானே சார். ஆனந்தி, வேணாம், மகேஷ் சட்ட அப்படிலாம் பேசாத. என்னைய பேச விடுங்க அன்பு. கேட்டியல்ல, உங்களுக்காக எப்படி துடிக்கிறாருன்னு கேட்டியல்ல. கூட பழகினவங்களுக்காக என் அன்புக்கு துடிக்குதேன்னு தெரியும். ஆனா நம்ம எல்லாரும் பதிலுக்கு அவரை இன்னும் துடிக்கவே வச்சிட்டு இருக்கிறோம், காயப்படுத்தி இருக்கிறோம், கண்ணீர் விட வச்சிருக்கிறோம், இதோ இப்ப ஆள் வச்சு அடிச்சிருக்கிறோம். எவ்வளவு பண்ணாலும் அவர் திரும்ப திரும்ப அன்பு மட்டும் தேசர் நமக்கு காட்டுவாரு. அது தேசரியா அன்பு. அவரை போய் இது முட்டாள்தனம் இல்லையா சார்? வார்த்தைக்கு வார்த்தை நான் உங்களை என் தெய்வம்னு சொல்லுவேன், அவ்வளவுதான். ஆனா அவரு உங்களை தெய்வமாவே நினைக்கிறாரு. அப்படி நினைச்ச மனுஷனுக்கு இதுதான் இந்த தெய்வம் கொடுத்த பரிசா? எந்த தெய்வமும் நேர்ல வந்து எனக்கு இத பண்ணு அத பண்ணுன்னு கேக்குறது இல்ல. நாமளா விருப்பப்பட்டதே படையில படைக்கிறோம். ஆனா நாங்க தெய்வமா நினைச்ச நீங்க ரத்த பலி கேக்குறீங்களே சார், இது உங்களுக்கு நியாயமா இருக்குதா? எந்த தைரியத்துல எந்த உரிமையில நீங்க என் அன்பு மேல கை வச்சீங்க? இது எங்க பிரச்சனை, எங்க வாழ்க்கை. இதுல தலையிட தெய்வமாவே இருந்தாலும் உங்களுக்கு உரிமை இல்ல. இனிமே அன்பு மேல சந்தேகப்பட்டு அன்புவை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிய வாங்க அன்பு.